சரி, எதுக்கு நாம ஒரு கருப்பு வேட்டி போடுறோம், கருப்பு சட்டை போடுறோம்? அது எதற்காக நாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. காலையில குளிர்ந்தண்ணில குளிக்கணும், கோல்டு வாட்டர்ல குளிக்கணுங்கிறாங்க, 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு சார்? நான் என் உடம்புல நல்லா இருக்கேன், நான் சுடு தண்ணியில ஹீட்டர் போட்டு குளிச்சுக்கிறேன், நான் 10 மணிக்கு எந்திரிக்கிறேன், நான் யாருக்கு எந்த தீங்கும் பண்ணல. அதையே நீங்க இன்சிஸ்ட் பண்றீங்க. அதெல்லாம் எங்கர் ஜெனரேஷன், குறிப்பா அந்த ஜெனரேஷன் எக்ஸ் அவங்க நிறைய கேட்கிற கேள்வி, எதுக்கு அதை பண்றீங்க? அப்படி ஒரு மனிதனுடைய உச்சகட்ட இவால்மெண்ட் இப்ப இதுல சொல்றாரு, பக்தியன் ஞானத்துக்கு சொல்றாரு நம்முடைய ப்ரொஃபசர் PR முகுந்த் ஐயா. அதாவது நீங்களாகவே உங்களுடைய உடம்புக்கு ஒரு தண்டனை கொடுக்குறீங்க. உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் உணவு இருக்கு, அறுசுவை உணவுகள் இருக்கு, குக் இருக்காங்க, ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. ஆனால் 48 நாட்கள் நீங்க அதை சாப்பிட மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்கின்றீர்கள். பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஒரு வருத்திக்கிறீங்க. பஞ்சு மெத்தை இருக்கு, ஆனா மெத்தையின் மீது படுக்க மாட்டேன், கீழே பாய போட்டு தரையில தான் படுப்பங்கிறீங்க. பணம் இருக்கு, எந்த மாதிரி நான் செப்பல் வாங்கலாங்கிறீங்க, ஆனா செப்பல் போடாம 48 நாள் நடந்து போவாங்கிறீங்க. இல்ல எங்கிட்ட பெரிய பெரிய பாத்ரூம் இருக்கு, டாய்லெட் இருக்கு, நான் ஹீட்டர் வாங்கிக்கலாங்கிறீங்க. ஆனா 48 நாள் நான் குளிர்ந்தண்ணில குளிச்சு என்னுடைய உடம்புக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்து உண்மையான ஆன்ம நிலையை நோக்கி என்னுடைய உடம்பை கொண்டு செல்வதற்கு ஒரு பச்சை தண்ணீரிலே குளிப்பேன் நினைக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு, ஆனா இல்ல. பக்தியில சொல்றாங்க டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். எல்லாமே இருக்கு, ஆனா அதுல ஒரு டிட்டாச்மெண்ட். இதை 48 நாட்கள் முழு நேரமாக செய்யும் பொழுது நீங்கள் ஒரு புதிய மனிதனாக மாறி உங்களுடைய அந்த உணர்வு, எண்ணம், அந்த ஆக்ரோஷம், ஈகோ, ஒரு மனிதன் இருக்கக்கூடிய பொறாமை, அதெல்லாம் வெளியே கொப்பளிச்சு 48 நாள் வெளியே தூக்கி போட்டுட்டு 2 நெய் தேங்காய் எடுத்து கட்டிக்கிட்டு கிளம்புறீங்க. 48வது நாள் காலையில் சபரிமலையை நோக்கி பம்பையிலையோ பெருவழி பாதையிலையோ போகும் பொழுது எதற்கு அந்த 2 நெய் தேங்காய் வேணும்? அந்த 2 நெய் தேங்காயும் கூட உங்களுக்கு உணர்த்துவதற்காக. அந்த தேங்காயை உடைச்சி அதுக்குள்ள நெய்யை ஊற்றி அதை நீங்க எடுத்துட்டு போகும் பொழுது ஆண்டவன் உங்களுக்கு சொல்லுகின்றான், உன்னுடைய உடம்பு என்பது ஒரு சரீரம். அன்னமய கோஷா பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, சரீரான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. உன்னுடைய உடம்பு என்பது எந்த நேரத்திலும் கூட சுக்குநூறாக உடையப்பட்டு தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருள். அதற்காகத்தான் அந்த தேங்காய். அந்த தேங்காவை ஐயப்பனை பார்ப்பதற்கு முன்னால் சுக்குநூறாக உடைத்து விட்டு நீ 12ஆம் படியில் ஏற வேண்டும் என்பதற்காக அந்த தேங்காவை கொண்டு போறேன். ஏன்னா உடம்பை பிரதிபலிக்கிறது. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற நெய் எதுக்குங்க? நெய் என்பது உங்களுடைய ஆன்மா. ஐயப்பனை இந்த நெய்யை கொண்டு போய் நான் சுத்தப்படுத்தி ஐயப்பனுக்கு அந்த நெய்யை படைத்து விட்டு நெய்யை திரும்ப கொண்டு வரும் பொழுது என்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தி 48 நாட்கள் அந்த மண்டல விரதத்திலிருந்து ஒரு புதிய மனிதனாக வருகின்றேன்.